அடுத்தபடியாக சீனியர் பேச்சு போட்டியினுடைய தொடர் பேச்சாளராக எஸ் முகமது உசைர் அப்பாஸ் மாமரை குர்ஆன் என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றும். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. மாமரை குர்ஆன் இன்று உலகின் தலைவர்கள் தங்கள் உயர்வான சிந்தனையை திருக்குர்ஆனின் பக்கம் திருப்பியுள்ளனர். அமைதியுற்று அல்லலும் வேளையில் மனித சமுதாயம் ஒரு கணம் இந்த திருக்குர்ஆனின் பக்கம் திருப்பி சிந்தித்தால் அனைத்து பிரச்சனைகளான தீர்வு காண முடியும் என்பது புலப்படுகிறது. வறுமை உலகின் எந்த ஒரு நாடானாலும் அந்த நாட்டின் வறுமைக்கு அடிப்படையாக திகழ்வது வட்டியாகும். வட்டி வறுமையின் அடிப்படையாகும். வட்டி தொழிலாளர்கள் வாழலாமே தவிர பலர் அவதிப்படுவதுதான் உண்மையாகும். வட்டியை ஆதரிக்கும் நாடும் அந்த நாட்டின் மக்களும் தீர்க்க முடியாத அரசியல் பிரச்சனைகளாகப்பட்டு இறுதியில் வறுமைக்கு ஆளாகப்பட்டு சிதறண்டு போவதை வல்லரசான ரஷ்யாவும் ஆக குட்டி நாடான யுகோஸ்லேவியாவும் இந்த உலகத்திற்கு தந்த பாடமாகும். இந்தியாவும் கூட வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்படாமல் இருப்பதற்கு வட்டி முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். திருக்குர்ஆனின் சட்டத்தை ஏற்று அமல் நடத்தும் அறிவியல்களில் வட்டி பணம் உலக வங்கிகளில் கோடிக்கணக்கில் இருப்பதையும் அந்த பணத்தை அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் பயன்படுத்துவதும் உலகம் அறிந்த ஒரு செய்தியாகும். வட்டி பணம் உங்களுக்கு வேண்டாம் என கூறும் அரபு நாடுகள் தங்களும் செழிப்பாக இருப்பதோடு மற்ற நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு தந்து அவர்களின் வறுமையை நீக்குவதை நடைமுறையில் இருப்பதை காண முடிகிறது. வறுமையை ஏற்படுத்தும் இந்த வட்டிக்கு முதலாக தடையை கொண்டு வந்தது மாமரை குர்ஆன் ஆகும். விபச்சாரம் மனித சமுதாயத்தின் உணர்வுகளில் மண்டி போடவிட்ட ஓர் உணர்ச்சி தான் விபச்சாரம். இந்த உணர்ச்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்ட வெள்ளைக்கார நாடுகள் என்று எய்ட்ஸ் கொல்லி நோயால் மீட்கப்பட்டு உலகம் முழுவதும் விநியோகம் செய்து வருகிறார்கள். இது போன்ற நோய்களுக்கு காரணமான விபச்சாரத்தை வன்மையாக கண்டித்து தண்டனையும் அளிக்கிறது குர்ஆன். விபச்சாரம் புரியும் ஆணோ பெண்ணோ திருமணம் ஆகாவற்றில் 100 கசையடி கொடுங்கள், திருமணம் புரிந்தவராக இருந்தால் கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள் என ஆணையிடப்பட்டு பொது சுதந்திரம் வழங்கியது அல் குர்ஆன். குழந்தைகள் கொல்லாதே என்றும் கூட பரவலாக குழந்தைகளை கொன்று குவிக்கும் கொலைக்கார கும்பல் நாடு எங்கிலும் இருப்பதை காண முடிகிறது. அதிலும் வரதட்சணை பயந்து பெண் குழந்தைகளை கொள்வது அன்றாட நிகழ்ச்சிகளில் ஒன்றாக இருக்கிறது. இந்த அரக்கு குணம் கொண்ட கொடிய செயலுக்கு 1400 வருடங்களுக்கு முன்பே தடையை கொண்டு வந்தது அல் குர்ஆன். வறுமையை ஏழ்மையை பயந்து குழந்தைகளை கொள்ளாதே, உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் என்று இதனையும் மீறி குழந்தைகளை கொள்வது பாவமாகும் என்று கூறி கொலைக்கார கும்பலை கண்டிக்கிறது அல் குர்ஆன். மது இன்றைய உலகில் மதுவை முற்றிலும் விளக்கப்படாது ஏற்படும் கொலை, கொள்ளை, பயங்கர திருட்டு, ஒழுங்கீனம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பல்கி பெருகி வருவதை காண முடிகிறது. மதுவால் ஏழை எளியவர்களின் வீட்டு பாத்திரங்கள் ஏலக்கடைக்கு போகின்றன. குடிகாரனின் துன்புறுத்தல் தாங்காத மனைவி கதறுகிறாள், அவள் தாலி அறுபடுகிறது. மக்கள் பசியால் வாடுகின்றனர். மதுபோதையில் நீதிபதி தவறான தீர்ப்பு வழங்கினான். அதிகாரியின் நல்லாட்சிக்கு முரணாக ஆணையிடுகிறான். கணவன் மனைவியை துன்புறுத்துகிறான். இளைஞன் வாலிபத்தை வீணாக்குகிறான். மது குடித்தவனை கசையடி கொடுத்து திருத்துங்கள் ஆணையிடப்பட்டு மதுவால் ஏற்படும் பாவம் பெரிதென கூடி மதுவின் பிடியிலிருந்து மனிதனை மீட்டது அல் குர்ஆன். சுயமரியாதை பூவுலகில் காணப்படும் அனைத்தும் இறைவனின் படைப்புகள். எனவே மனித சமுதாயம் உன்னை போன்ற படைப்புக்கு முன் மண்டியிட்டு மாலை சூட்டி மரியாதை செய்து உனது சுயமரியாதையை இழக்க வேண்டாம், அனைத்தும் படைத்த இறைவனுக்கு வழிபடு என்று கூறி மனித சமுதாயத்தின் தன்மான உணர்வை இறைவனின் உயர்வை விளக்கி காட்டியது அல் குர்ஆன். பெண்களின் உரிமை வெறும் படுக்கை அறை பதுமைகளாக ஆடம்பர சாதனங்களாக சிற்றிப்பக்குறிகளாக மட்டுமே எழுத்துரிமை, பேச்சுரிமை, படிப்புரிமை பறிக்கப்பட்டு வந்த பெண்கள் சமுதாயத்திற்கு பிறந்தகத்திலும் புகுந்தகத்திலும் எழுத்துரிமை வழங்கப்பட்டு பெண்கள் மனித இனத்தின் ஓர் உயர்வான அங்கம் மாதாவின் பாதத்தின் கீழ் சொர்க்கம் உண்டு என கூறி பெண்ணினத்தின் பெருமையை உலகுக்கு உணர்த்தி காட்டியது அல் குர்ஆன்.
பின்பற்றி வாழ்வாங்கு வாழ்வோமாக என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவரை தொடர்ந்து அடுத்தபடியாக கே அப்துல் ரைஹான் அருவருப்பான பெரும்பாவம் என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற வருகை தருகின்றார். தலைவர் அவர்களே, நடுவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் பாவங்களை குறித்து பட்டியலிடும்போது அருவருப்பான பாவம் ஒன்றை அறிமுகம் செய்து எச்சரித்தான். ஆம், அதுதான் ஹோமோசெக்ஸ், அருவருப்பான பெரும்பாவம். ஆணுடன் நான் இன்பம் அனுப்பதி ஆண்புணர்ச்சி என கூறப்படும் ஒரு கொடிய பெரும்பாவம். இதனை தடுப்பதை கேள்வி அல்லாஹ் தஆலா ஒரு நபியை அனுப்பி வைத்தான். அவர் பெயர் லூத் அலைஹிஸ்ஸலாம் என்பதாகும். இவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தார் ஆவார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தினர் பெண்ணை விவாகம் செய்து இன்பம் அனுபவிப்பதை வெறுத்து ஆணுடன் இன்பம் அனுப்பதை விரும்பினர். இது இயற்கைக்கு விரோதம், ஒரு பெரிய பாவத்திற்குரியது. எனவே இவ்வாறெல்லாம் செய்யாதீர்கள் என லூத் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அதை அம்மக்கள் உதாசீனம் செய்தார்கள். அல்லாஹ்வின் தண்டனை அவர்களுக்கு உலகிலேயே கிடைத்தது. எனவே இதெல்லாம் நமக்கு அல்லாஹ் தஆலா எடுத்துக்காட்டி நீங்களும் அவர்களைப் போலவே ஆண்களுக்கு செய்த கோபத்திற்குள்ளாக வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். லூத்தையும் நபியாக்கி அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்து தீய காரியங்களை செய்து கொண்டிருந்த உங்களிடம் அவரை ரட்சித்துக் கொண்டோம். நிச்சயமாக அவ்வூரா கெட்ட ஜனங்களை பெரும் பாவிகளாகவும் இருந்தனர் என அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். லூத் நபி கூட்டத்தினர் செய்த கொடி ஆண் புணர்ச்சியை குறித்து நாம் அச்சமூட்டுகிறோம். லூத் நபி கூட்டத்தில் ஆண் புணர்ச்சி செய்தவனை அல்லாஹ் சபிப்பானாக என 3 விடுத்தம் நபி அவர்கள் கூறினார்கள். லூத் நபி கூட்டத்தினர் ஆண் புணர்ச்சி செய்தவனை அவனை கொலை செய்யுங்கள். எனவே ஆணுடன் அல்லது பெண்ணுடன் விவாதத்தில் புணர்ந்தவனே நாளை மறுமையில் அல்லாஹ் கருணை கொண்டு பார்க்கவே மாட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தளபதி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெற்றி பெற்ற ஊரில் சென்றிருந்த போது ஒரு மனிதனை பிடித்து வந்தார். அவனது வேலையை ஆண் புணர்ச்சி செய்வதாகும். இதற்குரிய தண்டனை என்னவென்று கேட்ட கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதம் எழுதினார்கள். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏனைய நபித்தோழர்களிடம் இதுக்குரிய தண்டனை என்னவென்று கேட்டு ஆலோசனை கொடுத்தனர். லூத் நபி கூட்டத்தினர் மட்டுமே கொடிய பாவத்தை செய்ததாகவும் அது கல்மாரி கொலைந்து அவருடைய புரட்டி அளித்ததாகவும் அல்லாஹ் நமக்கு அறிவித்துள்ளான். ஆகவே கொடிய பாவத்தில் ஈடுபட்டவனை அவனை தீர்த்துக் கொள்ளுமாறு நான் அபிப்பிராயம் விடுகிறேன் என அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இதனை ஏற்றுக்கொண்ட கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாவியை தீர்த்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டனர். தளபதி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்படியே அவனை தீர்த்துக் கொண்டனர். எனவே இக்கொடிய பெரும் பாவத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஆமீன். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக கே அன்சல்னா நாகரீகம் இன்னும் அநாகரீகம் என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் கொண்ட இனிய பேரிறைவன் அல்லாஹ்வை போற்றி அருளாளராக அன்பாளராக அவனியில் வந்துதித்த அருமை நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் நிறைவதாக என்று கூறி என் வார்த்தைகளை துவங்குகின்றேன். விழா தலைவர் அவர்களே, நடுவர்களே, உலமாக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என்னுடன் படிக்கும் என் சகோதர சகோதரிகளே, நான் தங்கள் முன் பேச விளையும் தலைப்பு நாகரீகம் அநாகரீகம். இலைக்கலைகளையும் விலங்குகளின் தோள்களையும் ஆடையாக அணிந்து வந்த மனிதன் சிந்தனை சுழற்சியின் மூலம் பருத்தியை கொண்டு ஆடையாக நெய்து அதையே உடையாக அணிய ஆரம்பித்தானே, அது நாகரீகம். ஆனால் இன்று அதே உடையை ஆங்காங்கே கிழித்துக் கொண்டு அடைகின்றார்களே, இது அநாகரீகம். உடல் உயிர் இன்னும் ஊருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய குடிப்பழக்கத்தையும் புகைப்பழக்கத்தையும் இஸ்லாமும் இன்னும் பிற மதங்களும் எதிர்க்கின்றன, தடையும் செய்கின்றன. அது நாகரிகம். மது அருந்துவதையும் புகைப்பதையும் தங்கள் அந்தஸ்தாகவும் பெருமையாகவும் வாதாடுகின்றார்களே, இது அநாகரீகம். உயிரை உறிஞ்சும் வட்டியை இஸ்லாமும் இன்னும் பிற மதங்களும் எதிர்க்கின்றனவே,
வல்லரசுகளாகவும் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆக வட்டியானது தன் கோர முகத்தை கொண்டு தனி மனிதனின் இல்லை ஒரு சமூகத்தின் ஏன் இந்த நாட்டின் எதிர்காலத்தை சீரழித்து விடுகின்றதே. இது அநாகரிகம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்னும் உணர்வு ஆடைகளை கொண்டும் கலாச்சாரம், பண்பாடு, முன்னோர்களின் வழிபடுத்தலின் பேரில் முழுமையான ஆடைகளை கொண்டும் அதில் இஸ்லாம் வழியுணர்த்தும் ஹிஜாபை கொண்டும் மறைக்கப்பட வேண்டியவைகளை மறைத்து தனக்கும் பிறருக்கும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்த வலியுணர்த்தப்படுகின்றதே அது நாகரீகம். ஆனால் இன்று சங்க கால பெண்களுக்கு மறைக்க இடமில்லை, எங்க கால பெண்களுக்கு மறைக்க ஆடையே இல்லை என்று கவிஞன் கேலி செய்யும் அளவிற்கு தங்கமென மறைக்கப்பட வேண்டிய அங்கங்களை ஜொலிக்க செய்து பெரிய சின்ன திரைகள் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் வர்த்தகம் செய்யப்படுகின்றது. இது எவ்வளவு பெரிய அநாகரிகம். முற்காலத்தில் அறியாமையால் பெண்களை போக பொருளாக மட்டுமே கருதி குருதியோட்டிக் கொண்டிருந்த மடையர்களிடத்தில் பெற்றவரும் பெற்றுக் கொடுப்பவரும் பெண்கள் என்று பெண்களின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியது இஸ்லாம். இன்னும் பிற அமைப்புகள். அது நாகரீகம். தற்காலத்தில் ஆணாதிக்க உணர்வு மீண்டும் மேம்பட்டு விட்டதால் பெண்மையை போகப் பொருளாக பாவித்து வரதட்சணை, பாலியல் தொந்தரவுகள், பலாத்காரம், அலட்சியப்படுத்துதல் போன்றவைகளால் அறியாமை காலத்திற்கே மனிதன் மீண்டும் கொண்டிருக்கின்றானே இது அநாகரீகம். கல்வியானது இருபாலரின் உரிமை என்று ஆணுக்கு பெண் சம அந்தஸ்தில் உள்ளவள் தான் என்று உணர்த்தி கல்வியிலும் வெளியில் என் ராஜாங்கம், வீட்டிலும் உன் ராஜாங்கம் என்று தாம்பத்திய வாழ்விலும் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் சருக்களுடைய நேரத்தில் ஆதரவாகவும் ஆலோசகராகவும் பிணக்கில்லாமல் இணக்கமாக வாழ்வதற்கு வழிகாட்டப்படுகின்றதே அது நாகரீகம். வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்ற பாரதியின் வரிகளை தவறாக புரிந்து கொண்ட பெண்கள் ஆண்கள் அதற்றினாலே மகளிர் காவல் நிலையத்தில் ஆண்களை உட்கார வைக்கும் நிலைகளை நாமும் பார்க்கிறோம். நீ மேற்சட்டையை கலற்றினால் நானும் கலற்றுவேன், அதை போல் கால் சட்டையும். நீ வெளியில் செல்வதை போல் நானும் செல்வேன், என் அல்லாதவரை நீ வைத்திருந்தால் நானும் வைத்திருப்பேன் என்று எதில் போட்டி போடுவதென்றே தெரியாமல் எல்லாவற்றிற்கும் நானும் சமம்தான் என்று விதண்டாவாதம் செய்து கொண்டு விட்டுக் கொடுக்காமல் வாழக்கூடிய சூழல் தான் இப்போது. இது அநாகரீகம். மாதா, பிதா, குரு இம்மூவரின் பொருத்தத்தை பெற்றுவிட்டால் போதும், இறை பொருத்தத்தை பெற்றுவிடலாம் என்று போதிக்கப்படுகின்றதே அது நாகரீகம். ஆனால் இன்றோ பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பித்தவுடன் பெற்றோருக்கு கொடுக்கும் முதல் பட்டம் பெருசு, கெழடு. பின்னர் அவர்களுக்கு ஒதுக்கும் இடம், வீட்டின் ஒதுக்குப்புறம், அநாதை இல்லம், ஆசிரியர்களையோ கூலிக்காக மாரடிக்கும் கூட்டமாகவே கருதும் சுபாவம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இது மாபெரும் அநாகரீகம். இவ்வாறு அநாகரீகத்தின் பட்டியலை நீட்டிக்கொண்டே போனால் நீண்டு கொண்டே போகும். இவைகளைத்தான் சமூகம் நாகரீகம் என்கிறதா? கால சுழற்சிக்கு தகுந்தாற்போல் நாமும் மாறிக்கொள்ளத்தான் வேண்டும் என்று வாதாடுவர்களே. ஆனால் அவர்களுக்கு நாமும் ஒன்று சொல்லிக் கொள்வோம். தாயை என்றைக்கும் மனைவியாக ஆக்கிக் கொள்ள முடியாது. அநாகரீகத்தின் முடிவு இறை கோபமும் நல்லோர்களின் சாபமும் பிறகு நரகமும் தான். இதில் வேதனையான விஷயம் என்னவென்றால் மாற்றார்களுக்கு நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்று இஸ்லாமியர்கள் அநாகரீகமான விஷயங்களை நாகரீகம் என்று ஏற்று செயல்படுத்தும் பெருமை கொண்ட கூட்டம் நரகப்படுகொலியை நோக்கி சென்று கொண்டிருப்பதுதான். இது உலகியல் தேவைகளாக இருந்தாலும் சரி, ஷரீஅத்துடைய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அநாகரீக மோகத்தில் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருப்போரை அல்லாஹ் அவர்களின் பாலருள் பாலித்து அவர்களையும் நம்மையும் நரகப்படுகொலியை விட்டு காப்பாற்றுவானாக. ஆமீன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அறிவிப்பு. KA 53 46 79 TN 37 11 68 ரெண்டு வண்டி நடு ரோட்ல நிற்குது. அதனால இன்ஷால்லா அந்த ரெண்டு வண்டிக்காரங்களும் உங்களுடைய வண்டிகளை ஏதாவது இடத்துல ஒரு ஓரமா நிறுத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். KA 53 46 79 TN 37 11 68. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த பேச்சாளராக
CM ஜக்கியா தஸ்பீஹா கர்பலாவின் கடைசி நொடிகள் என்கின்ற தலைப்பின் கீழ் உங்கள் முன் உரையாற்ற வருகை தருகின்றார். குழந்தைகள் நிகழ்ச்சியினுடைய இறுதி பேச்சாளராக யார் அந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற தலைப்பின் கீழ் ஆர் ரிஹா அஸ்மினா அவர்கள் உரையாற்ற வருகை தருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் அந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஊனேறி உயரேறி உயரத்தில் ஊற்றெடுத்து வானேறி நிற்கும் முறை விளங்கியொரு நாயகமே. இருட்டறையில் இடர்விலும் இணைந்தவர்க்கு இஸ்லாத்தை
வரை மது அருந்துதல் மாபாவமாகும். அதனால் மனித புனிதம் கெட்டுவிடுகிறது. அவை தீங்குகளுக்கெல்லாம் திறவுகோல் என கூறி மது அரக்கனை ஒழித்து மாண்புடன் வாழச் செய்த அந்த முகமது நபிகள் யார்? ஏக இறைவனை விடுத்து சிருஷ்டி பொருள்களுக்கு முன் மண்டியிட்டு மாலை சூட்டி மரியாதை செய்து கொண்டிருந்த மாந்தர்களிடம் மனிதன் தன்னை காண மேலான பொருள்களுக்கு அடிபணிந்து வணக்கம் செலுத்த வேண்டும். சிருஷ்டி பொருள்களுக்கு முன் சிரம் சாய்ப்பது சீரானது அல்ல. ஏக இறைவன் ஒருவன் உண்டு. நமக்கு ஏற்றப்படும் இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், வாழ்வு, தாழ்வு, சுகம், துக்கம் யாவும் அவனுடைய ஆணையின்படி நிகழ்கிறது. அவனுக்கு இணை வைப்பது மன்னிக்க முடியாத குற்றமாகும் என்று கூறி எல்லோரையும் இறை பக்தர்களாய் இயங்கச் செய்த சர்வரே ஆலம் பூமா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா அருள்மறையில் கூறினான். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, அகிலங்கள் அனைத்திற்கும் அருட்பிழம்பாய் உம்மை நாம் அனுப்பியுள்ளோம் என்கிறான். கலைமறை முகமது எனும் காரணமில்லையாகில் உலகு, பின்னிரவி, திங்கள், ஒளி, உடுக்கணம், சொர்க்கம், நரகம், நதி, கடல், மலை, பாதாளம், வானவர் முதலாயவை நிலையுறப் படைப்பதில்லை என இறைவன் ஓதினான் என உணரும் புலவர் அவர்களும். செம்மக்கரசே எமக்கரசே கருவரணுகா மனதுடைய காசிம் நபியே தாளேலோ கருணை கடலே முகமதுவே ஹபிபே ஹாமிம் தாளேலோ என்று ஜீவரத்தின கவிராஜரும் அட்டத்திற்கு யானைகளை ஒரு குடத்தில் அடைத்து வைப்பேன், அண்டங்கள் ஏழையும் அங்கைக்குள் அகப்படுத்துவேன், 6 மலைகளை பேர்த்தெடுத்து வருவேன், நன் மதிலையும் செங்கதிலையும் தாவி பிடிப்பேன், மீன்களை எடுத்து மாலையாக தொடுப்பேன், இன்னும் பிற சித்திகளை எல்லாம் ஏற்றுவேன். ஆனால் மதினமானவர் ஞான போதகரின் பாத புகழ் பாட நான் அறியேன் என்று சையத் அன்பியா புலவரும் பாடியுள்ளனர். ஆகவே அந்த மாணவியே மேனவியே மாமனத்த பூனவியே கோனவியே கோதரத்த பானவியே கோமானை பூமானை கொள்கையிலே சீமானை ஈமானை துலக்க வரும் எம்மானை பெம்மானை பாவம் தெளிந்தேனும் பாலும் பழச்சுவையும் நாளும் தோற்றுவிட நாம் என்றும் பாடுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். குழந்தைகளுடைய நிகழ்வு ஸலவாத்துடன் நிறைவு பெற்றது. இன்ஷா அல்லாஹ் இனி பெரியவர்களுக்கான அனைவருக்குமான பொது நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது.